ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம நியூஸ் பேஜில் அட்மின் பேஜை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அட்மின் செக்ஷனில் தான் இருக்கும். இப்போது யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 டெமோ யூசர்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க இமெயில், அவங்க என்ன ரோலில் இருக்காங்க, அவங்க எந்த பிஸ்னஸ் யூனிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணால் இப்போது சேல்ஸ்மேன் வந்து அவங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அட்மினுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அட்மின் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷன். இப்போ நம்ம நியூ யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஆட் நியூ யூசர் அப்படிங்கிற படம் கிளிக் பண்ணோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஷாப் யூனிட்டு, எந்த ஷாப்புங்கிறது நம்மளோட ரோல் கேட்கும். மேனேஜர், சேல்ஸ்மேன், அக்கௌண்ட், கிச்சன், அந்த மாதிரி நம்ம ரோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா யூசர் சேவ் ஆகிடும். இப்படிதான் ஒரு நியூ யூசர் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட பிஸ்னஸோட நேம், இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிஸ்னஸ் யூனிட்ஸ் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷாப்ஸோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்போட நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபுல் டேவாக ஷாப் இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் ஷாப் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டே ஒரு இருந்தது அப்படின்னா அதோட டைமிங், வீக் ஆஃப் டேஸ் எப்போ லீவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மந்த்லி என்கேஷ்மெண்ட் சேலரி பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பெர்மிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பெர்மிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீவ் அலவன்ஸ் பர் மந்த்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரேஸ் டைம் இன் அண்ட் அவுட் மினிட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓவராலாக சொல்லணும்னா பிஸ்னஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களோட ஷாப்பை பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது க்ளோன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸை. இப்போது யூனிட் 1ல் உள்ள ஸ்டாக்ஸை க்ளோன் பண்ணி அப்படியே யூனிட் 2க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இங்கே ஃப்ரம் டூ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு க்ளோன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா க்ளோன் ஆகிடும். இப்போ எப்படின்னா யூனிட் 1ல் ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வாங்கியிருப்போம், அதே தான் யூனிட் 2க்கும் வாங்கியிருப்போம். அப்படிங்கிறப்போ நம்ம தனித்தனியாக ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இந்த க்ளோன் ப்ராடக்ட்ஸில் வந்து ஆட் பண்ணால் அப்படியே க்ளோன் ஆகிடும்.